ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்மளை இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேன் 2.0 அப்படிங்கிறத வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்களோட பேன் கார்டில் எக்ஸ்ட்ராவாக ஒரு கியூஆர் கோடுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த புதுசாக லான்ச் பண்ணியிருக்க இந்த பேன் 2.0வில் வர பேன் கார்டை எப்படி உங்களோட மொபைல் மூலமாகவே டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் நீங்கள் உங்களோட மொபைலில் இருக்க குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு பேன் கார்டு அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். பேன் கார்டு அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வெப்சைட் வந்து கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்எஸ்டிஎல் வெப்சைட் வந்துருக்கும். ஸோ அதுவே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு யூடிஐ அப்படிங்கிற வெப்சைட் வந்துருக்கும். ஸோ இந்த 2 வெப்சைட்டில் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் தான் நம்ம வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணி வந்து வாங்கியிருப்போம். ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்எஸ்டிஎலா யூடிஐ அப்படின்னு செக் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட பேன் கார்டை எடுத்துகிட்டு பேக் சைடில் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்எஸ்டிஎலா இல்லைனா யூடிஐ அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்எஸ்டிஎல் அப்படின்னா என்எஸ்டிஎல் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இதில் வந்து உங்களோட நியூ பேன் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் யூடிஐயில் இதை கிளிக் பண்ணி தான் இந்த யூடிஐ வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஸோ நீங்கள் என்எஸ்டிஎல்ல வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா நம்ம சேனலில் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் யூடிஐயில் பேன் கார்டு வாங்கியிருக்கவங்க எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த யூடிஐ அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இபேன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் டு டவுன்லோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் நிறைய ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் நம்பர் என்னவோ அதை வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், மந்த் இயர் மட்டும் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் ஜிஎஸ்டிஐஎன் நம்பர் இருக்கும். ஸோ இது நமக்கு தேவையில்லை, ஆப்ஷனல் தான். ஸோ இதை அப்படியே விட்டுருங்க. இதை விட்டதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப்சா இருக்கும். இந்த இடத்துல என்ன கேப்சா இருக்கோ அந்த கேப்சாவை எடுத்து இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கும். இந்த சப்மிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டீட்டெயில் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் உங்களோட பேன் நம்பரோட ஃபஸ்ட் 2 டிஜிட்டும் லாஸ்ட் 3 டிஜிட் வந்து ஷோ ஆகும். அதுக்கு கீழே நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ அதுக்கு கீழே ஒரு கேப்சா இருக்கும். ஸோ அந்த கேப்சாவை எடுத்து அப்படியே கீழே இருக்க பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் இருக்கும், அதில் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கெட் ஓடிபி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த கெட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா திரும்ப என்டர் ஓடிபி ரிசீவ்டு இன் யுவர் இமெயில் ஐடி அப்படின்ட்டு வரும். ஸோ நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபி எடுத்துகிட்டு இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கும். இந்த சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓடிபி கொடுத்து சப்மிட் கொடுத்ததும் அடுத்த பேஜில் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்க இந்த பேன் 2.0 அப்படிங்கிற இந்த பேன் கார்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணி தான் வந்து நம்ம இதை பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ₹8.26 வந்து நீங்கள் இதுக்கு வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் தான். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா டேட்டு டைம் இருக்கும், கீழே இபேன் அப்ளிகேஷன் பேமெண்ட் இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு கீழே மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த கன்ஃபார்ம் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கன்ஃபார்ம் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே நமக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, கியூஆர் கோட், வாலெட், யூபிஐ, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த ₹8 வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ பேமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து வரும். அதாவது உங்களுக்கு வந்து நமக்கு இப்போது இபேன் வந்து உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் வந்து இருக்கும். ஸோ இதில் உங்களோட இபேன் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், உங்களோட பேன் நம்பர் இருக்கும். அதுக்கு கீழே மோட் ஆஃப் அப்ளிகேஷன் இபேன் டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தி இபேன் லிங்க் ஹேஸ் பின் சென்ட் ஆன் இமெயில், உங்களோட மெயில் ஐடி இருக்கும். ஸோ இந்த மெயில் ஐடிக்கு இபேன் லிங்க் வந்து சென்ட் பண்ணி வச்சுருக்கோம், டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து சென்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் டவுன்லோட் பண்ணுற அந்த பேன் கார்டுக்கு பாஸ்வேர்டு இருக்கும், பிடிஎஃப் ஃபைலில் இருக்கும், அதுக்கு பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் தான் அதோட பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த மாதிரி பாஸ்வேர்டு போடணும் அப்படிங்கிறதும் கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி
நம்பர் நீங்கள் போடணும். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட மெயிலுக்கு வந்திருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பேன் நம்பர், இமெயில் ஐடி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா என்டர் ஓடிபி ரிசீவ்ட் இன் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்ட்டு இமெயில் ஐடி அப்படின்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஓடிபி இதில் என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் இருக்கும். சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓடிபி என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் இந்த மாதிரி தான் வரும். இபேன் அப்ளிகேஷன் அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட் இபேன் பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டவுன்லோட் இபேன் பிடிஎஃப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இப்போது பிடிஎஃப் வந்து நம்மளோட இபேன் வந்து கிடைக்கும். நீங்கள் டவுன்லோட் கொடுத்ததுமே இந்த மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலில் வந்து உங்களோட புதுசாக பேன் 2.0 அப்படிங்கிற இந்த பேன் கார்டு வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகி வந்துடும். ஸோ இது உங்களுக்கு மெயிலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இதில் முதல்ல சொன்ன மாதிரி இது உங்களுக்கு பாஸ்வேர்டோடு இருக்கும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் இதோட பாஸ்வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து டேட்டு, மந்த், இயர் அப்படி போடணும். ஸோ இடையில கேப்பில் டாட்டு, ஸ்லாஷ் இந்த மாதிரி எதுவும் போடக்கூடாது. போடாமல் நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த இது வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் உங்களோட நியூ பேன் 2.0ல் உங்களோட பேன் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.